இந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். அவர்கள் நாங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் நாங்கள் அரசாங்கம். போலீசார் எஸ்டியை படைகள் எல்லோரையும் குவிந்து அந்த கூட்டத்திலே இருந்து சுமார் மற்ற எல்லாம் ஓடிவிட்டார்கள். நான் ஓடவில்லை, நான் வேறு வழியிலே தப்பித்துக் கொண்டேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு வாக்களித்தீர்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் 25,000 ஆகக்கூடிய வாக்குகளை காத்தாங்குடியிலே பெற முடியும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் 26,000 வாக்குகளை நாங்கள் பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான். ஆகவே அது முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்த வகையிலும் என்னுடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கையிலும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நான் கருதுகிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு சுனாமி என்று பாராளுமன்றத்தில் சொல்லுவார்கள். அந்த சுனாமியிலே மிகப்பெரிய தலைகள், முன்னாள் அமைச்சர்கள், பிரதமர்கள், சபாநாயகர்கள் என்று மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்ட அந்த சுனாமியில் அடிபட்டு போன நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வருடமாக என்னுடைய வாக்கு வங்கி அதற்கு இறுதியாக சுமார் 31,000 தெரிவு வாக்குகளை தனிப்பட்ட முறையிலே நான் பெறுவதற்கு நீங்கள் உதவியாக இருந்தீர்கள். இந்த மாவட்டத்து முஸ்லீம்கள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் மீதும் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சட்டத்திறனர்கள் மீதும் என் மீதும் என்னோடு போட்டியிட்ட எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நலீம் அவர்கள், சகோதரர் ரிஃபான் அவர்கள் நம்பிக்கை வைத்து அந்த வாக்குகளை ஒவ்வொன்றையும் நாங்கள் மிக பெரிய எங்களுக்கு கிடைத்த ஒரு கொடையாக நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஆகவே என்ன பணிகளை உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த பணிகளை நாங்கள் செய்வோம். கடந்த காலங்களில் முஸ்லிம் சமூகத்திற்காக, எங்களுடைய பிரச்சனைகளுக்காக, மாகாண பிரச்சனைக்காக கடந்த சில மாதங்களுக்குள்ளேயே அதி உச்ச பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் பாவம் 70% முஸ்லீம்கள் வாக்களித்த இந்த அரசாங்கத்தினுடைய முஸ்லிம் எம்பிக்கள், நான் அரசியல் பேசுவது கிடையாது, பொதுவாக பேசுகிறேன், அந்த முஸ்லிம் எம்பிக்கள் அவ்வளோ பிரச்சனைகளை பேசுகின்ற போதும் வாய் திறந்து பேசாது மௌனியாக இருப்பார்கள். அல்லது ஒருவர் எழும்பி எங்களுக்கு எதிராக நாங்கள் முஸ்லீம்கள் தொடர்பாக, முஸ்லிம் சமூகம் தொடர்பாக நீண்ட காலமாக இருந்து வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பதற்கு முனைகின்ற போது அதற்கு எதிர்மாறாக பேசிய சம்பவங்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் என்ன அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் கப்பால் நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்கின்ற உணர்வு எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் கல்வி பிரச்சனையாக இருக்கலாம், பல்வேறுபட்ட பிரச்சனைகள், எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்று எந்த அளவு பிரச்சனைகளை எங்களால் தீர்த்து வைக்க முடியுமோ அது தொடர்பாக பேச முடியுமோ நாங்கள் பேசியிருக்கிறோம். முதலாவது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே மாவட்டத்திலே இருக்கிற முஸ்லீம்களுக்கான காணி பிரச்சனை இருக்கிறது. எங்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆரையம்பதி, மட்டக்களவு மாநகர சபை, ஏறாவூர், பற்று, வாகரை, வாழச்சேனை போன்ற பிரதேசங்களில் முஸ்லீம்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான உறுதிப்பத்திரங்கள் வழங்கவில்லை. நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு உடனடியாக இந்த ஆளுநர் தலைமையிலே ஒரு குழுவை போட வேண்டும் என்று நான் அந்த பிரேரணை கொண்டு வந்து உடனடியாக நாங்கள் நிறைவேற்றினோம். இன்னும் அந்த குழு போடப்படவில்லை. நான் ஆளுநருக்கும் பிரதி அமைச்சருக்கும் கடந்த வாரமும் நான் ஆலோசனை வழங்கினேன் உடனடியாக போட வேண்டும் என்று. இருந்தாலும் கடந்த வாரம் ஜனாதிபதியோடும் பேசி உடனடியாக அந்த குழுவை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என்று நான் எழுத்து மூலமாகவும் ஜனாதிபதி கேட்டிருக்கின்றேன். முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள், முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சிருக்கின்ற பிரச்சனைகள், அதனால் முன்னெடுத்து செல்ல வேண்டிய பல பிரச்சனைகள் தொடர்பிலே நான் பாராளுமன்றத்திலே பேசினேன். அங்கு ஜேவிபியினுடைய பல முஸ்லிம் எம்பிக்கள் இருந்தார்கள். ஒருவர் கூட எழும்பி அதற்கு ஆதரவாக கூட சொல்லவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அங்கிருந்த பேராசிரியர், பௌத்த சாசன முஸ்லிம் அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சர், அவர் எழும்பி எனக்கு மாத்திரம் பாராளுமன்றத்தில் அன்று நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளையுமே, உங்களுடைய பிரச்சனை நியாயமானது, நான் உடனடியாக அதை செய்கின்றேன், அதுக்கு தேவையான முழு நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் என்று பாராளுமன்றத்திலே உறுதிமொழி சொன்னது மாத்திரமல்ல, என்னை கண்டு
நீங்கள் சொன்ன விடயங்கள் மிக பெருமதியான ஒரு விஷயம். அவை எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று என்னிடத்தில் சொன்னார். அவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு அதற்கு எங்களுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் பல பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்களோ அந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்தும் செய்வோம். ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார அமெரிக்காவினுடைய இந்த நேற்று போட்டிருக்கின்ற 44% வரி ஒரு பாரிய பொருளாதாரத்தை தாக்கத்தை கொண்டு வர, இது இலங்கை எங்களுடைய நாடு சகோதரர்களே. ஜனாதிபதியாக இன்று கௌரவ அனுரகுமார் திசாநாயக்க இருக்கிறார். நேற்று ரணில் விக்ரமசிங்க இருந்தார். நாளை இன்னும் ஒருவர் வருவார். ஆனால் இது எங்களுடைய நாடு இலங்கை. இந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். நாங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் நாங்கள் அரசாங்கம். இரவு கூட ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டேன். இன்று அமெரிக்கா விதித்திருக்கின்ற 44% இந்த வரி விதிப்பு மிக மோசமான பொருளாதார பாதிப்பை இலங்கைக்கு கொண்டு வர இருக்கிறது. கிட்டத்தட்ட $2,500 மில்லியன், $2.5 பில்லியன் இந்த நாட்டினுடைய மொத்த வருமானம், ஏற்றுமதி வருமானத்தில் 20% பொருளாதாரம் பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகிறது. எங்களுடைய பொருட்கள் கார்மெண்ட்ஸ், மெயின்லி கார்மெண்ட்ஸ், ஆடை தொழிற்சாலை, வோல்மார்ட், கேமார்ட் என்கின்ற மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு நாங்கள் இலங்கையிலிருந்து ஆடைகளை உற்பத்தி கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வரி விதிப்பின் ஊடாக $1 சாமானை நாங்கள் அனுப்ப முடியாது. ஏனென்றால் கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 44% வரி விதித்தால் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலைமைக்கு போய்விடும். அது அனுரகுமாரை பாதிக்கின்ற விஷயம் அல்ல, பிரதமரை பாதிக்கின்ற விஷயம் அல்ல, ஒவ்வொரு பிரஜையையும் பாதிக்கின்ற விஷயம். டாலர் உச்சகட்டத்துக்கு போகும், பொருட்கள் விலை கூடும், நாடு மோசமான பொருளாதார எதிர்நோக்கும். எல்லோருக்கும் உள்ள பிரச்சனை சோழர்களே. எல்லோரும் சிந்திக்க வேண்டும், எல்லோரும் நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படியா இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். 87ஆம் ஆண்டு என்னுடைய ஹொண்டா ஹாஜியார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னுடைய மிக மரியாதைக்குரிய ஒருவர், இன்னும் சிலர் இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் முதலாவது பிரதேச சபை தேர்தல் ஸ்ரீலங்கா அப்படித்தானே ஹாஜியார், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை இந்த ஊரிலே போட்டிட முடியாது. விடுதலை புலிகள் போட்டால் நீங்கள் போட்டியிட்டால் படுகொலை செய்வோம் என்று சொன்ன போது நான் ஹொண்டா ஹாஜியார் எல்லோரும் நாங்கள் போட்டியிட தீர்மானித்தோம். அப்போது அந்த போட்டியிடுவதற்கான ஒரு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். அப்பொழுது கட்சி பதிவு செய்யப்படவும் இல்லை. நாங்கள் ஒரு சுயேட்சை குழுவாகத்தான் இருந்தோம். அந்த முதலாவது கூட்டத்துக்கு தலைமை தாங்குவதற்கு ஒருவர் இந்த ஊரில் எங்களுக்கு கிடைத்தது எங்களுடைய இப்ராஹிம் சேமன் அவர்கள் தான். அமீர் ஹம்சாவுடைய வாப்பா, அவர் படை சேமன் அவர் தான். அவரை எல்லோரும் நாங்கள் அன்பாக இரும்பு மடையர் என்று எல்லோரும் சொல்லுவோம். என்ன என்றால் அவர் இரும்பிலை மிக கரிசனை கொண்டு வருவர். அப்படித்தான் ஒரு சேமன் இப்ராஹிம், அவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தை நடத்தாமல் தடுப்பதற்கு எஸ்டிஎஃப்பையும் போலீசாரையும் அப்போது இருந்த ஐக்கிய கட்சி அரசாங்கம் அனுப்பியது. போலீசார் எஸ்டிஎஃப் படைகள் எல்லோரையும் குவிந்து அந்த கூட்டத்திலே இருந்த சுமார் மற்ற எல்லாம் ஓடிவிட்டார்கள். நான் ஓடவில்லை, நான் வேறு வழியிலே தப்பித்துக் கொண்டேன். 9 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனார்கள். அதில் அவருடைய பாப்பா இப்ராஹிம் சேமனும் ஒருவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நான் பின்னர் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்துக்கு போய் அவர்களை விடுவித்து வந்தேன். அப்படி கட்சியிலே மிக தொடர்பான நீண்ட வரலாறுகளை கொண்ட பல சகோதரர்கள் போட்டியிடுகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கும் உங்களுடைய விருப்பம், நாங்கள் எல்லோரும் இங்கு ஒன்றாக இருக்கின்றோம். நீங்கள் மிக சிறந்த, நாங்கள் 10 வட்டாரத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் 10 வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறோம். அதே போன்று இந்த சகோதரர்கள் அவர்களும் இந்த நகர சபைக்கு வர வேண்டும். அவர்கள் பேசினார்கள், நகர சபைக்கு வர வேண்டும், நகர சபையை கட்டி எழுப்ப வேண்டும், எங்களுக்கு ஆசை இருக்கிறது, நாங்களும் இந்த பங்களிப்பு வழங்க வேண்டும் என்று அவர்களும் 4 கட்சிகளில் போற்றும் சகோதரர்கள் இன்று ஒன்றிணைந்து நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறோம். எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்குள்ளே சகோதரர்களே. ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு இந்த தேர்தல் களத்தை நாங்கள் சந்திக்க வேண்டும். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.